சாமானியர்களுக்கு வணக்கம். நீங்க என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி வாக்கு கேட்கறத விட, பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும், அடிமை எடப்பாடி அப்படின்லாம் சொல்லி முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர். இந்த மாச ஸ்டார்ட்டிங்ல 2 வயது குழந்தையை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக இளைஞரணி ஆள் என்ன பண்ணியிருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு புறம் போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கும் பெண்ணை அசால்ட் பண்ண பார்த்திருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனா குடி போதையில் இருக்க அந்த பொண்ணு டக்குன்னு அந்த ஆள உள்ள தள்ளி லாக் பண்ணிடுச்சு. தாமிரபரணி 6 மாவட்டங்கள், அதான் 3 மாவட்டம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி. இந்த 3 மாவட்டத்திலயும் கிட்டத்தட்ட 60 நாள்ல 30 கொலைகள். இன்னொரு புறம் அ நேத்தி திருசூலத்துல டபுள் மர்டர். லா அண்ட் ஆர்டர் சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எங்கே போகிறது தமிழ்நாடு? வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு டிடிஎஸ் ரவி அவர்களை வரவேற்று நம்ம கேள்விக்கு பதில் வாங்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி போன வாரம் ஃபுல்லாக அந்த காங்கிரஸ் திமுக அந்த விஷயத்தில் பல விஷயங்கள் மறைஞ்சு போயிடுச்சு. எல்லாம் அதை ஃபோக்கஸ் பண்ணி மறந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட லா அண்ட் ஆர்டர் பயங்கரமாக லாஸ்ட் 2 வீக்ஸில் பாதிச்சிருக்கு அப்படின்றது. நேற்று திரிசூலம் டபுள் மர்டரை உட்பட்டு எல்லாத்துலேயுமே பாதிச்சிருக்கு. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சேஃப்டான தமிழ்நாடோ, இது பெஸ்ட்டு தமிழ்நாடோ, 2.0 பாருங்கள், ஸ்டாலின் ஆட்சி மலரட்டும் அப்படிலாம் பாட்டெலாம் போட்டு டிஜேலாம் போட்டு எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. விஜய் மாதிரி அவரும் இதில் நடக்கிறாரு. இந்த ரேம்ப் வாக் நடக்கிறாரு. அதில் வேறு எல்லா தொண்டர்களும் துண்டார் மேலே தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி பிடிக்கிறாரு, கேட்ச் பிடிக்கிறாரு, திருப்பி தூக்கி போடுறாரு. தலைக்கு வரும்போது தலையை கரெக்டாக பிடிச்சி, தலைக்கு வர இதெல்லாம் கரெக்டாக பிடிச்சி அவர் மேலே போட்டுக்கிறாரு. எல்லாம் பண்ணுறாரு அவர். பட் ஆனால் போலீஸ் ரிப்போர்ட் ஒரு மாதிரி இருக்குது, இவர் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸ்டில் பர்செப்ஷன் கேமில் திமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. திமுக ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்கிற எண்ணம் அண்ணாமலை ஐயாவுக்கும் இருக்குது. அதனால தான் தொடர்ந்து அவர் சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. இன்கம்பன்சிங்கிறது இன்னும் அகைன்ஸ்ட் டிஎம்கேங்கிறது எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லைங்கிறத போன ஆகஸ்ட்லேருந்து சொல்லிகிட்ருக்காரு. ஃபேக்ட் என்னென்னா, அதிமுக என்டிஏ கூட்டணி 20+18 38 வாங்கிடுங்கிற நம்பிக்கை இருந்தாலும் திமுக தன்னுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். நேற்றுக்கு நடந்த திமுக மாநாடு தானே, அங்கே அவங்க தூக்கி போட்டு பிடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அங்கேயே யாராவது 2 பேரை கொலை பண்ணலாம். அங்கேருந்தே நாம் பாதர் பண்ண வேண்டிய விஷயங்கள் 3 நாள் இருக்குது. ஒன்று, முதியோர்களை அட்டாக் பண்ணி சொத்துக்களை பறிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. 2 வயசு குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். ஃப்ளைட்டில் மேலே போகும்போது ஒரு ஹேர் ஹோஸ்டஸை என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம். இந்த தைரியம் எங்கேருந்து வருது சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது போதை அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் பிரச்சனை. அதுவும் மட்டமான போதை. டிஆர் பாலு சரக்கு அடிக்கிறவன் எவ்வளோ பெரிய குடிகாரனாக இருந்தாலும் சத்தியமாக ஊறுகாயை இப்படி எடுத்து இப்படி வச்சுக்க மாட்டான். அவன் ஊறுகாய் சாப்பிட்ற ஸ்டைலே கேவலமாக இருக்கும். அதுதான் அவனோட அந்த சரக்குனுடைய லெவல். இதில் கஞ்சா, இதில் நல்லா தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிற அந்த சிந்தட்டிக் விஷயங்கள், இது ரொம்ப சல்லீஸாக கிடச்சிட்ருக்குங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஒரு காரணம் ஒன்று. பொதுவாகவே உலகம் பூரா பெண்களை போக பொருளாக நினைக்கிறதுங்கிறது ஒன்று. 3ஆவதாக வர்றதுங்கிறது தான் அவங்க இதை ஒரு கேஸாக கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் அஜித்குமாரோடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சோ, அன்றைக்கி ராத்திரியே மன்னிப்பெல்லாம் கேட்டாச்சு, அந்த அம்மாவுக்கு இன்றைக்கும் விடியல் வரலைங்கிற மாதிரி ஆன ஒரு ஆட்சி நடக்கும். 4ஆவது தான் நம்ம தொடர்ந்து திமுக மேலே வச்சிட்ருக்கிற 4 குவாட்ரண்ட்டில் 4ஆவது குவாட்ரண்ட்டாக நம்ம வைக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இங்கே எல்லா வழக்குகளையுமே சாதியை பார்த்து, பலத்தை பார்த்து, பின்புலத்தை பார்த்து நிர்ணயிக்கப்படுதே ஒழிய தப்பை பார்த்து, பாதிப்பை பார்த்து நிர்ணயிக்கப்படலைங்கிறது தான் இங்கே இருக்குது. உலகம் பூரா இந்த தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உலகம் பூரா இதே மாதிரி ஆம்பளைங்க தானே இருக்கும். 200ல் ஒருத்தன் தானே வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருப்பான். மற்றவன் வாய்ப்புக்காக காத்திருப்பான், இல்லைனா வாய்ப்பை ஏற்படுத்துவான், இல்லைனா வாய்ப்பு கிடைச்சா தப்பு பண்ணுவான். அப்படி தான் 3 ரகம். 4ஆவது ரகம் ரொம்ப ரேர். வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ண மாட்டேங்கிறது 200க்கு ஒருத்தர்னு நான் சொல்கிறேன். இது உலகம் பூரா இருக்குது. ஆனால் இஷ்யூ என்னென்னா, அது ஒரு கேஸ் ஆகும்போது அந்த கேஸுக்கு ஒரு 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 ஃபாஸ்ட்னஸ் வேணும், ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வேணும், தப்பு தண்டிக்கப்படணும். இதுதான் அந்த முக்கியமான ஒரு விஷயம். அது நடக்கப்படுகிறதான்னு கேட்டால் திமுக இருக்கிற வரைக்கும் அது நடப்பதற்கு சாத்தியங்களே இல்லை. அதற்கு உண்மையிலேயே ஒரு தாய்மை உள்ளவங்க தான் முதலமைச்சராக இருக்கணும். பெண்களாக இருந்தால் தப்பு இல்லை. அப்படி தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. இதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட்.
இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் இன்னும் 2 நடக்கணும். அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல. விஜய் அப்படிங்கிறவருக்கு இதுதான் கரூரும் இந்த அவரை பற்றிய தனிப்பட்ட விமர்சனங்கள், அதுவும் யார் வைக்கிறாங்க? அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணவர் தன்னுடைய மகளுடைய சிநேகிதியை கல்யாணம் பண்ணிட்ட தலைவர்கள்லாம் உள்ள ஒரு கட்சி விஜயை பார்த்து சில கேள்விகளை கேட்குது. இந்த மாதிரி அவங்க இறங்கி அடிக்கும்போது விஜய்க்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இது வெறும் கெத்து காட்டுற ஒரு விஷயம் இல்லை. இது திமுகங்கிறது வேரோட அழிக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்படும். இன்னைக்கு தேர்தலில் அது திமுக தோத்துதுன்னா அடுத்த 11, 12 வருஷத்துக்கு அது எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2029 கண்டிப்பாக திரும்ப ராகுல் காந்தி எந்திரிக்க போகிறதில்ல. இப்படித்தான் மமதாவும் மற்றவங்களும் செயல்பட்டுட்டு இருப்பாங்கன்னா அவங்க எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல அப்போ மம்தா வர்றதுக்கு மம்தா வாய்ப்பு இல்லை. பார்க்கும்பொழுது ஒண்ணு தெரியுது. நமக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நம்மள எதிர்க்க போறது இல்லைன்றது ரொம்ப இன்டைரக்டா தெரியுது. யாரு? மம்தா பானர்ஜி என்னதான் ஆன்டி பிஜேபி பண்ணாலும் பிஜேபி எதிரி தான். ஆனா ராகுலுக்கு ஆதரவுன்னு இல்லைன்றது ஒரு பாயிண்ட். அது வேற விஷயம். பட் நாளைக்கு பார்லிமெண்ட்ல ஆப்போசிஷன் உட்காரும்போது என்ன பண்ணுவாங்க? இப்போ காங்கிரஸை நீங்க விஜய் பக்கம் தள்ளி விட்டுருந்தீங்கன்னா, திமுகவுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். 2016ல ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ, அது ஸ்டாலின் ஐயா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அது பண்ணியிருந்தா என்ன இருக்கும் அப்படின்னா, 2020 காங்கிரஸோடைய வாக்கு யாருக்கு போகும்? காங்கிரஸுக்கு தானே போகும். அது பிஜேபிக்கோ அதிமுகவுக்கோ ஷிஃப்ட் ஆகாதுல்ல. ஸோ என்ன, நீங்கள் 2வது பொசிஷன் வர்றதுக்கு பதிலாக சில தொகுதிகளில் 3வது பொசிஷனுக்கு போவீங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல் பொசிஷன் எப்படி என்டிஏ ஜெயிக்க போகுது. 2029ல் தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு அணி அமைத்து வெற்றி பெற்றாலும், 4 தொகுதியில் வெற்றி பெற்றாலும், பாராளுமன்றத்தில் திருப்பி அவங்க யாரை சப்போர்ட் பண்ணுவாங்க? கண்டிப்பாக மோடியை சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ எந்த விதத்துலையுமே நஷ்டம் இல்லாத ஒரு டீலிங்கு. இப்போ தேவையில்லாமல் என்ன ஆகி போச்சு, விதைக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் தட்டி அடிச்சிட்டிங்க. இப்போ நாளைக்கு அவர் என்டிஏக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட போய் அவரால் ஈஸியாக சொல்ல முடியுமே, நான் அதிமுகவோட தான் கூட்டணி வச்சுருக்கேன், என்டிஏவோட கூட்டணி வைக்கலை, அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கேன், திமுக முதல்ல அனுப்பப்பட வேண்டும், பேசிட்டு போகலாம் சார். பாருங்க. நடக்காதுங்கிறது எதுவுமே அரசியலில் கிடையாது. கூடா நட்பு பேசிட்டு தானே கனிமொழிக்கு அந்த கூடா நட்பு நடந்துட்டு இருக்கிற காலத்திலே ராஜ்யசபா சீட்டுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணது அதே டைமில் தானே நடந்தது. நாம் பார்க்காத அதிர்ச்சியோ அசிங்கங்களோ அல்லது ஆச்சரியங்களோ இந்திய அரசியலில் இல்லாமல் இல்லையே. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அடுத்த ஒரு 30-35 நாளை எதிர்நோக்கி போயிட்டுருக்கு. மே 16 எலெக்ஷன் நடக்குங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, திமுகவை அனுப்புவதற்கு இன்னைக்கு என்டிஏ ஒழுங்காக தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு என்றாலும், நாதாகாவோ அல்லது தாவேகாவோ தெளிவான ஒரு முடிவு, தமிழ்நாட்டின் நலன் கருதி தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு எடுத்துக்கு போயிடலாம். தேர்தலில் ஓட்டு போடணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு முடிஞ்சு போயிடும். இது நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசுங்க. அவர் தொடர்ந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது கிருமி அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. ஒரே நாடு ஒரே தேர்தல் 3 வாட்டி தேர்தல் நடத்துறதுக்கும் ஒரே வாட்டி நடத்துறதுக்கும் எப்படி கிருமி மாறி போகும்? ஒரே செலவில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். செலவில் இவங்களுக்கு தான் முடிச்சிடலாம். அதாவது 60,000 20,000 20,000 20% ஒரு முறையும் பூத் ஸ்லிப்பை வச்சுக்கிட்டு தேடி கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக ஒரே டைமில் முடிச்சுட்டா கவுன்சிலர்ஸ் அவன் வேலையை பார்ப்பான், அவனுடைய சாதனையை சொல்லி ஓட்டு வாங்குவான். எம்எல்ஏக்கள் மாநிலத்தில் என்ன பண்ணாங்கங்கிறது ஓட்டு வாங்குவாங்க. எம்பி மாநிலத்தில் என்ன மத்தியில் என்ன நடக்கணுங்கிறத வச்சு ஓட்டு வாடுவாங்கன்னு ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் வரும். அதை பேசுகிறார். அவர் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். சனாதனத்தை பேசிட்டாங்க, மாநில உரிமையை பேசிட்டாங்க, ரூபா நோட்டை ரூன்னு மாத்திரன்னாங்க, இந்த எம்பியில் நம்ம குறைச்சிருவாங்கன்னு ஒரு கதையை சொன்னாங்க. சார் ஞாபகம் இருக்கா, ஸ்டார்டிங்கில் வந்தபோது நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இது இப்போ என்ன வேக்சினேஷன் மேனுஃபேக்சர் கம்பெனிக்கு பேசி நாங்கள் தனியாக இம்போர்ட் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. அது நீங்கள் கொடுக்கலன்னா நான் வாங்குவேன்னாங்க. அவன் 450 ரூபா கொடுன்ட்டான். மத்திய அரசுக்கு 150 ரூபா, மாநில அரசுன்னு உடனே 450 ரூபான்ட்டான். அரசு கூட அவன் பார்க்கல, ஏன்னா புக்கிங் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது கூட தெரியாத ஒரு அமைச்சரவையாக அவர் உட்காந்துருக்காருங்கிற வருத்தம் மட்டும்தான். இப்போது மமதா திமுகவுக்கு ஈடேற்றி சரியான ஒரு வேலை என்ன பண்ணுறாங்கன்னா, ஜனாதிபதி வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க போகலை. எதுக்கு போகலைன்னா அவங்க தர்ணா பண்ணுறாங்களாமா. அவங்க சீஃப் மினிஸ்டர். நம்ம திமுகவில் தான் அந்த மாதிரி நடக்கும். திமுகவே தர்ணா நடத்தும், அரசே தர்ணா நடத்தும். அந்த மாதிரி அவங்க தர்ணா நடத்த போயிட்டாங்களாமா. சரி, அடுத்தது மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு யாராவது அனுப்பணும் இல்லையா? இங்கே தங்கம் தென்னரசு போயிட்டு வந்தார் இல்லையா? அந்த மாதிரி யாரையாவது அனுப்பணும்னா அதுவும் அனுப்பலை.
அந்த 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 ஊரில் இருக்கிற அந்த மண்டலில் இருக்கக்கூடிய ஒரு லேடியை அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பிரசிடெண்ட் வந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான வேலைகளெல்லாம் செய்து பெருசாக கொண்டு வர முடியும்னு நினச்சா, இந்த கவர்னர் மாற்றின ஒரு அற்புதமான விஷயம் வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லுது. என்ன சொல்லுது? இங்கே வந்து இடைநிலையில் தான் வந்திருக்காரு, இன்சார்ஜ் அடிஷ்னல் இன்சார்ஜாக தான் ஒருத்தர் வந்திருக்காரு. ஆர் என் ரவி வந்து கல்கட்டாவை போய் பார்க்க போகிறார். ஸோ மத்திய அரசு தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சிட்ருக்கு. மார்ச் 8ஆம் தேதி மத்திய அரசுலேருந்து ஒரு விளம்பரம் வருது. பெண்களுக்காக, தமிழக பெண்களுக்காக என்ன பண்ணியிருக்கோங்கிறது ஒரு விஷயம் வருது. இங்கே போய் திமுக எதிர்கருத்து வைக்கிறவங்க கிட்ட அந்த பேப்பர் ஃபுல் பேஜ் ஆடு, அதை பார்த்துட்டிங்களா, அதை போய் மக்களுக்கு எடுத்து சொல்கிறீங்களான்னு கேட்டால், பார்த்துருக்காதவங்க 90% இருப்பாங்க. பார்த்தங்க அதெல்லாம் நான் பேசிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு கதை விடுறவங்க 10 பேர். இப்படி தான் போயிட்டு. அப்போ ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லாததையும் பொல்லாததையும் 5000 ரூபாயை ஏன் எல்லாரும் வேகமாக போய் எடுத்தாங்க? அந்த அளவுக்கு பஞ்சம் புழக்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டியா? தேவைக்கு அதிகமாக கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை மோடி ராத்திரியோட ராத்திரியாக கோர்ட்டை திறந்து தடை உத்தரவு வாங்கிடுவாருன்னு பேசக்கூடிய ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன பண்ண முடியும்? சார் நீங்க அப்படி சொல்றீங்க. இவங்க வந்து நான் வந்து அப்பா அப்படின்னு சொல்றாரு இவரு. தாய்மானவன் நடுவில் ப்ரொமோட் ஆனார் இல்லையா? இல்ல அப்பா அப்பாவே இருக்கட்டும். அப்பா தான் தாய்மானவன் வந்து நடுவில் வச்சிருந்தாங்க. 2024 எலெக்ஷன் வழி ஒரு வச்சிருந்தாங்க. அப்பா இன்னொருத்தருக்கு தாய்மாமனா இருக்கலாம், தப்பே கிடையாது. இது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு சார். இல்லைங்க, சொந்தத்தில் அப்படிதாங்க. நான் என் பையனுக்கு அப்பா, அவருக்கு தாய்மாமன், இன்னொருத்தருக்கு தாய்மாமன் இருக்கலாம். சார் பாக்ஸோ கேஸ் மட்டும் இந்த 2020 2024க்குள்ள 125% ஏறி இருக்கு சார். போக்சோ கேஸ் மட்டும். கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் வந்து 60% ஏறி இருக்கு. இவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க உமன்ஸ்க்கு தான், பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் ஆனால் பெண்களை சுற்றி நடக்கும் அந்த கிரைம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற போது லா அண்ட் ஆர்டர் வந்து மக்கள் சொல்றாங்கல்ல, இதே ஜெயலலிதா நடந்திருக்குமா, அந்த அந்த உணர்வுக்கு வந்து இந்த அரசு தள்ளிடுச்சுல மக்களை. பிஜேபியில இருந்து ஒரு 3 பேர் வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. மற்றவங்க திமுகலேருந்து என்சிஆர்பி கேஸ் ரிசல்ட் எடுத்து கொடுத்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்தியா வந்து என்ன மாதிரியான போக்சோ வழக்குகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத படிச்சுட்டு திமுக காரன் உங்களை கேள்வி கேட்பான். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அதை டிஃபெண்ட் பண்ண நினைப்பீங்க, மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90 மார்க் வாங்குறவன் 80 வாங்கினாலும் கவலைப்படுவேன், 40 மார்க் வாங்கினவன் 39 மார்க் வாங்கினாலும் நான் கவலைப்படுவேன். இது 1 மார்க் தானே, அப்போனா நீ வந்து படிக்காதவனை அசிங்கப்படுத்துறியான்னு கேட்டால் அது இல்லை. அந்த 1 மார்க் வாங்கினதுனால அவன் ஃபெயில் ஆகிடுறான். இவன் 10 மார்க் குறைஞ்சதுனால வளர்ச்சி தடைபடுது. ரெண்டுத்தையும் வேறு வேறு விதமாக பார்க்கணும். போக்சோவில் பொறுத்த வரைக்கும் 18ங்கிறது போராது, இன்னும் வயதை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம காலம் ஜோதிஷம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு ராசி தள்ளி போகுது. இப்போது கும்பம் எல்லாம் மீனம், மீனம் எல்லாம் மேஷம்னு தள்ளி போகிற அளவுக்கு டைம் லைன் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த பெண்கள் இந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இத்தனை வயது கொடுக்கறது ரொம்ப தப்பு, இன்னும் கம்மி வயசுக்குள்ளேயே அதை கொண்டு வரணும் அல்லது அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கோம். சார் டிஜியே அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்காங்க தமிழ்நாட்டில். டிஜிபி இல்லை, அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் அனுப்புகிறாங்க. கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுக ஒரு டிபிஆர் அனுப்பிச்சது பாருங்க. அது கேட்ட கேள்விக்கு இன்னும் டிபிஆர் அனுப்பாமவும் இருக்கா பாருங்க. அந்த மாதிரியான வேலையை பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு 30 நாள் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, முடிஞ்சிடும், அனுப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தவிர நானும் நீங்களும் பெருசாக எதையுமே சொல்ல முடியாது. இல்லை சார். குறிப்பாக மொலஸ்டேஷன் இது வந்து பார்த்துக்கோங்க மக்களே, நான் எதுவும் அடிச்சுலாம் விடலை. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு போலீஸ் பாலிசி நோட், அதாவது கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பாலிசி நோட் சார். மொலஸ்டேஷன் 2020 வந்து 892 வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. 2021 1077, 2022 1414, 2023 1650, 2024 1885. இந்த கேஸ் ரிஜிஸ்டர் இது போலீஸ் கொடுத்துருக்க டேட்டா. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது. இப்போது பிஜேபியில் ஓட்டு வாங்கிறதுக்கு ஒரு தெருவுக்கு ஒருத்தர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மதம் மாற்றுவதற்கும் ஹிந்து பெண்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு தெருவுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி வச்சு அவன் மூலமாக தகவல் போகுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையை கொண்டு வந்து இந்த விஷயம் திட்டமிட்டு யதார்த்தமாக நடப்பதாக சொல்கிற விஷயங்கள் எல்லாமே திட்டமிட்டு நடக்குதுங்கிறது தான் முதல் பாயிண்ட். இந்த ஸ்ட்ரீட் ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துவாங்கல்ல, அது என்னது, ஹாப்பி ஸ்ட்ரீட்.
இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னுடைய மைய நோக்கமே அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள வந்து ஆட விட்டுட்டு அதில் ஐடென்டிஃபை பண்ணி யார் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப துடிப்பாக இருக்காங்க, அவங்கள ஸ்ட்ரைட்டில் கூப்பிட்டு போய் ரொம்ப நல்லா பண்ணீங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள அப்படியே கவர் பண்ணி பிராக்கெட் பண்ணி கொண்டு போகிற வேலையை தெளிவாக செய்கிறாங்க. நம்ம ஓட்டுக்கு தான் ஆளை போட்டு நாட்டை பற்றி சொல்லி, மக்களை பற்றி சொல்லி, திட்டங்களை பற்றி சொல்லி, எதிர்காலத்தை பற்றி சொல்லி, அமிர்த்காலை பற்றி சொல்லி ஓட்டுக்கு தான் நம்ம ஆள் போட்டிருக்கோம்னா, இவன் இந்த பெண்களை கடத்துவதற்காக, குறிப்பாக இந்து பெண்களை கடத்துவதற்காகவும் அல்லது மடைமாற்றுவதற்காகவும் இந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. நமக்கு என்னன்னா, நம்ம சைடில் இந்த ஆக்ஷன் எடுக்கிறவங்க, இப்போ துருவந்தர் படம் வந்து தமிழில் வருது, நெட்ஃப்ளிக்ஸில் வருது. நான் ஏன் அதை தெருவாக காட்டக்கூடாது? யார் தடுப்பா? எம்ஜிஆர் அவர்கள் செத்து போயிட்டாரு, அவர் வந்து ஊமை ஆயிட்டாரு, அவர் வந்தா எனக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்தா நான் திருப்பி நான் ஆட்சியை திருப்பி கொடுத்துறேன். அவர்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது ஆரம் வீரப்பன் அதுக்கப்புறம் திமுகவில் போய் உட்காந்துட்டாரு. ஆரம் வீரப்பன் ஒரு பேப்பரில் வந்து போடுறாரு, இதுதான் எம்ஜிஆருடைய படம்னு போடுறாரு. எல்லா திரையரங்குகளிலும் ஒரு 2 திரைப்பட பாடல் எம்ஜிஆர் வந்து திரைப்படத்திற்கு முன்னாடி போடப்பட்டது, அந்த உணர்வை ஏற்றுவதற்காக. அதை ஏன் பிஜேபி செய்யக்கூடாது? இந்த மாதிரியான கேரளா ஸ்டோரி மாதிரியான படங்களை நீங்கள் டார்கெட் பண்ணப்படுறீங்கிறத சொல்லணும். நான் என்னுடைய பெண்ணுக்கு கொடுக்குற ஒரே அட்வைஸ், நீ ஜாலியாக போய் எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் பண்ணு, லைவ் லொக்கேஷன் தயவு செஞ்சு கொடுத்துடு. 2 பேர் இருக்கிற இடத்துல நிற்காத, 4 பேர் 5 பேர் அப்படி இருந்தால் மட்டும் அந்த இடத்துல இரு. இந்த 2 நான் என்னோட பொண்ணுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வருது. எதுக்காக அப்படின்னா, இது திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மொலஸ்டேஷனும் இதுவும் திட்டமிட்டு நடந்துட்டு இருக்கு. அண்ட் பிலோ 15 டார்கெட் பண்ணுறாங்க, அபோவ் 60 டார்கெட் பண்ணுறது திருடன், பிலோ 15 டார்கெட் பண்ணுறது தீவிரவாதி. அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டோட நடந்துட்டு இருக்கு. ஸோ பேரண்ட் ஹாஸ் டு டேக் கேர். இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதிமுகவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அதிமுக ஆட்சியில் என்றைக்குமே போலீஸில் தடையீடு இருக்காது. ஜாமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இருக்கிறவன் வரத்தான் செய்வான், அந்த கதையெல்லாம் வேற விஷயம். ஆனால் போலீஸோட இதில் தடை இருக்காது. இங்கே திமுக அது தடை இருக்குது. இதை நாம் நம்மளுடைய பெண்களுக்கு எடுத்து சொல்லி, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு எடுத்து சொல்லி, நீ விஜய்க்கு ஓட்டு போடுனா வேணாங்களே, அவர் வந்தால் எல்லாத்தையும் மாற்றிடுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அண்ட் இதில் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்க வேண்டியது, அமித்ஷா கரெக்டான பாயிண்டில் தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ளே வராமல் இருப்பதற்கான வேலைகளை செய்தது யாருன்னு பார்க்குறாரு, அதை களைஞ்சி எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு இம்மெச்சூரிட்டியை அல்லது ஒரு ராவை ஒரு 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 இலசை உள்ளே கொண்டு வர்றதுக்கான விஷயம். நாத்தாக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு முதிர்ச்சி உள்ள ஒருத்தரை கொண்டு வர்றதற்கான விஷயம். இந்த 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கணுங்கிறது தான் உண்மையான பொசிஷன். சார், ஒருவேளை இது 2 நடக்கலன்னா அதிமுக ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாது சார். அதிமுக தான் ஜெயிக்க முடியும், திமுக ஜெயிக்க முடியாது. காரணம் 20 + 18 38ங்கிறது ஒழுங்காக நடந்துடும். சார், நான் நல்லா படிச்சிருக்கேன், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன். ஆனால் இப்போ கோவிடு, எனக்கு ஒரு முகமடி தேவை, இவ்வளவுதான் லைஃப். இவ்வளவுதான் நம்ம இதில் பேசுகிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. கரெக்டாக தான் நடக்க போகுது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது போராது. ஏன்னா அவன் 23,400 கோடி தூக்கி போட்டு மிதிக்க போகிறான். 1,50,000 கோடி மாப்பிள்ளைக்கும் மச்சினனுக்கும் போயிருக்குங்கிறது தான் தியாகராஜன் உங்களுக்கு சொன்ன தகவல். 5 வருஷத்துக்கு 30,000 கோடின்னு. அவங்க ஏற்கனவே ஒரு 12,000 கோடி பாராளுமன்றத்தில் 10% பூத் ஸ்லிப் வாக்குகளை வச்சு முடித்தாங்க. அது பிறகு ஒரு 1000 கோடியை 200 இடைத்தேர்தலில் செலவு பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்களால 25,000 கோடி செலவு பண்ண முடியும். ஏன்னா அடுத்த 5 வருடம் இன்னொரு 1,50,000 கோடி. ஸோ இது எதுவுமே புரியாமல் பேசுறதுல அர்த்தம் இல்லை. சார், இப்போ அந்த ஓபிஎஸ் இணைப்பு விழா பெருசாக ஒன்று நடந்தது. ஓபிஎஸ் விட மாட்டேங்க, அவர் தான் போயிட்டாரு, அசூலியமுக்கு இல்ல, இல்ல, போயிட்டாரு, முதியோர் அவர் இல்லத்துக்கு போயிட்டாரு. ம். பட் அதில் வந்து ஒரு இந்த ஸ்டேஜில் வந்து முதல்வர் பேசுறது வந்து ரொம்ப சிரிப்பாக வந்தது எனக்கு. 2 முறை அவரை முதலமைச்சராக்கிய கட்சி வந்து அதிமுக. அவர் வந்து நம்பிக்கை பாத்திரமானவர்னு சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை துரோகின்றார். இந்த எடப்பாடி பழனிசாமியை துரோகின்றது அவர் மட்டும் சித்தரிக்கல, திமுகலேருந்து வர எல்லாருமே திமுக தான் சித்தரிச்சது, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சித்தரிச்சிட்டு இருக்கு. இதில் அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு? ஒன்றும் இல்லையே, இன்னைக்கு ஆண்டவர் இருக்கான்னு புரிஞ்சு போச்சுல்ல. ஓபிஎஸ் வந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 3 மாதம் வெயிட் பண்ண முடியாதா?
அவர்கிட்ட இருக்கிற அந்த 1,00,000 பேர் வாக்குல தான் திமுக வெற்றி பெற போகுதா? அமைதியா இருந்திருக்கலாமே. அந்த அரிப்பு இருக்குல்ல, நான் சரியா பயன்படுத்துறேன், தவறா இல்ல. கெமிக்கலா பயன்படுத்துறேன், வேற எதுவுமே இல்ல. அந்த அரிப்பு விடாது. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் ஆல்ரெடி உதயநிதியோட சுத்திக்கிட்டு இருக்கு. கூட பிறந்த தம்பி வேற ஒரு இன்ஃபேக்ட் டீமோட இருந்துகிட்டு இருக்கு. உதயநிதிக்கு வந்து இப்போ பாதி பவர் இருந்தாலும், அவர் சுத்தி இருக்கிற கேங் மேல நெறைய ஆகாஷ் பாஸ்கரன்லேருந்து எல்லார் மேலயும் இடி வந்துடுச்சே. சார் கருணாநிதி ஐயா உடைய மேல குற்றச்சாட்டு, அவர் மேல குற்றச்சாட்டு அப்படிங்கிறதே என்னால 3 வைக்க முடியும். யாருமே அதை கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அழகிரி ஸ்டாலினை கொலை பண்ணுவேன்னு சொன்னார். இவர் பத்திரிகை செய்தியா விடுறாரு. இவர் காவல்துறை அமைச்சர், இவர் முதலமைச்சர். அழகிரியை அரெஸ்ட் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா? அப்ப விட்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். அவர் மேலேயே சொல்ல முடியும். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. காரணம் என்னன்னா, நம்மள எப்படி பிரிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. பணத்தினாலேயோ, போதையினாலேயோ, ஏதோ ஒரு விதத்துல புகழ்ந்தோ, வாய்ப்புகளை கொடுத்தோ, எப்படி பிரிக்க முடியுங்கிறது தெரியுது. அதுக்கு இரையாறாங்க. தவறா நினைச்சுக்கலன்னா, ஒரு நாள் போயிட்டு வந்தா தப்பா? 1,00,000 கிடைக்குதுன்னு ஒரு பத்தினி நினைச்சிட்டா, அதுக்கப்புறம் அவ தப்பு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதோட அவ பேரு போச்சு. இல்லையா? 99% பத்தினின்னு உலகத்துல கிடையாது. 100 தான். ஸோ இந்த மாதிரி நாம இறை போகிறோம். தேவையற்ற விஷயங்கள நெறைய பேசுறோம். முக்கியத்துவம் நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அப்படிங்கிற அந்த இஷ்யூ வந்து டிஎம்கே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தது 5 வருஷமா, 6 வருஷமா, 6, 7 வருஷமா. இந்த பிரிஞ்சுட்டாங்க. 2021க்கு இல்ல 19க்கு அப்புறமே இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தது. விவாதங்கள்ல அதுதான் வருது. அவர் பின்னாடி யாரும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு எடப்பாடி வந்து சுயநலத்துக்காக செய்யலைங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் சார். கால்ல விழுந்து அவர் பதவி வாங்கல. பதவி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கால்ல விழுந்தாருங்கிறேன். இது கரெக்ட்டா தப்பா? இது புரிஞ்சிருச்சுன்னா மேட்டர் அவுட் இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு? தவழ்ந்து நெடிந்து உழிந்து வந்து காலை பறிச்சு வாங்கல. பதவி கொடுக்கப்பட்ட பிறகு தான் அது நடந்தது. ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பாசிவ் வாய்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆங்கிலத்துல. சார், இதுல இன்னொரு டிஸ்டர்பிங் பேட்டர்னும் இதுல டிஎம்கே இதுலேருந்து பார்க்க முடியுது. யார் அந்த சார்? ஞானசேகரன், அண்ணா யூனிவர்சிட்டி. தெய்வ செயல்னு ஒருத்தர் அரக்கோணம் காலேஜில், அது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து இங்கே கோடம்பாக்கத்தில் ரமேஷ்னு ஒருத்தர் வந்து 15 இயர்ஸ் ஓல்டு சின்ன பொண்ணை வந்து ப்ராஸ்டியூஷன் தள்ளினது. ஆர் இந்த 2 வயசு குழந்தைய வந்து இது பண்ணது. ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கிட்டே போகலாம். இன்னொன்று வந்து விமான மேலையில் பண்ணது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி அமைந்த புதுசில் சவுத் சென்னையில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த மீட்டிங்கில் வந்து அந்த இந்த பெண் காவலர்களை வந்து இது பண்ணாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற விஷயம் திமுக. எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தி திமுகன்னு சும்மா சொல்லலையோன்னு தோணுது சார். உண்மையா சார் அது? இந்த தீய சக்திங்கிற வார்த்தையை எண்ணத்தின் அடிப்படையில் சொன்னார். எப்போதுமே ஒரு மனிதன் தப்பாயிடுறது இல்லை. அவன் எண்ணங்கள் தான் தப்பாகுது. அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் தப்பாயிடுது. அவனுக்கு கிடைக்கிற சூழ்நிலைகள் தப்பாயிடுது. இங்கே போதைங்கிறது சல்லிஸாக இருந்துக்கிட்டு இருக்கு. நாம் பண்ண ஹிந்துக்கள் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம் கூட்டு குடும்பத்தை பிரித்தது. கூட்டு குடும்பத்தை நாம் பிரித்தோம், மற்றவங்க பிரிச்சுக்கல. ஸோ கூட்டு குடும்பத்தை பிரித்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, சுதந்திரம்ங்கிறது வந்து ரொம்ப வீட்டுக்கு நைட்டு திரும்பி வராத பையன் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். டைம் லைன் தான். ஒரு நாள் இல்லைனா 1 வருஷம் இல்லைனா 2 வருஷம். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. நாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு தப்பு. பட் டிஎம்கேக்கு பின் பாயிண்டடாக நீங்கள் வர்றதா இருந்ததுன்னா, ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு சார் 99% என்னால் சொல்ல முடியும். 2 பொண்டாட்டி 2+2 தான் அவங்க எல்லாருமே. அது எப்படி அந்த கட்சி ஒழுங்காக நடக்கும்? அந்த கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எப்படி நேர்மையாக இருக்கும்? தொண்டர்கள் நேர்மையாக இருந்தாலும் இவங்க விட மாட்டாங்களே. அதுதானே நீங்கள் பத்திரிகையில் பார்க்குறது. நான் ஒன்றே சொல்கிறேன். நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் ஒரு விஷயம் சொன்னீங்க. எத்தனையோ விஷயங்களை திமுக பேச முடியும், அது ஏன் வந்து எடப்பாடியை பற்றி பேசுதுன்னு. நானும் எத்தனையோ விஷயம் தினத்தந்திலையும் தினமலர்லையும் வர்றதை பேச முடியும். நான் ஏன் கள்ளக்காதலை பற்றியும் இந்த கொலையை பற்றியும் பேசணும்னு புறந்தள்ளலாம். பட் அங்கே என்ன வருது அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். பஞ்சாப்லையும் டெல்லியிலையும் செயல்படுத்திய திட்டத்தை இங்கே வந்து விடியல் பயணம்னு சொல்லிட்டு என்னை பார்த்து இந்தியா காப்பி அடிக்குதுங்கிறார். எனக்கு ஒரு வார்த்தை கடுமையாக பயன்படுத்துகிறேன், ஆனால் நல்ல நோக்கத்தோடனா, இந்த பிக் பாஸில் வாட்டர் மிலான் ஸ்டார்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க, திவாகரன். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிட்டு தன்னைத்தானே பெரிய இது மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஆள் இருந்தான் பாருங்க. அவன் ரேஞ்சுக்கு எனக்கு எங்கள் ஆள் வந்து நிற்கிறாரு. யாரு? ஸ்டாலின் ஐயா வந்து நிற்கிறாரு. இவர் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது எனக்கு நான் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ண விரும்பல, நல்லா சொல்கிறேன். என் முதலமைச்சர் எனக்கு முக்கியம். ஆனால் எங்கே வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறாரு. எதுக்கோ புகழ்ந்துக்கிறாரு.
சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் பகிர்ந்துக்கிறாரு. சைதை துரைசாமி சிரிப்பாரு. பாவம் நொந்து போய் உட்கார்ந்தாரு. ஐயோடா! இதுக்காடா நான் வந்து ஐஏஎஸ் அகாடமியும், பெரிய பெரிய அகாடமியும் தொறந்து வச்சுட்டு இத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு இருந்தேன். பின்பக்க விளம்பரத்தில நான் தான்டா போடுறேன், நான் தான்டா அனுப்பிச்சேன்னு. நீ நானே முதல்வன் திட்டமே மத்திய அரசு திட்டம் தானடா. அத தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்ல போட்டுட்டு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். புரியல எனக்கு. அட ஒரு செஸ்ல ஒருத்தன் ஜெயிக்கிறான் சார். அவன் சென்னையை சேர்ந்தவன். நீங்க வந்து சென்னை பாய்ன்னு சொல்றீங்க. நாயுடு வந்து அவர் தெலுங்கு வாடுங்கிறார். 2 உண்ம தானே? 2 ஒண்ணு மாற்று தான். கருத்து இல்ல. சென்னையில இருக்க தெலுங்கு வார்டு. அத நீங்க சொல்லிக்கோங்க. நான் தான் அவருக்கு செஸ் கத்துக் குடுத்தேன். எனக்கு ஆனா எத்தனை கருப்பு, எத்தனை வெள்ளை கட்டை இருக்குன்னு அப்படி தெரியாது. இல்ல. பெரியாரின் வழியில் வந்த அந்த பையனால தான் செஸ் வந்ததுன்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளவுதான். ஏதோ ஏதாவது ஒண்ணு கருப்பு இருந்ததுன்னா அவர் தானே. எல்லா கருப்பும் அவர் தானே. ஸோ எத்தனை கருப்பு இருக்கு, எத்தனை வெள்ளை இருக்குன்னு தெரியாது. ஆனா நான் தான் சொல்லிக் குடுத்தேன். அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அதுலயாவது ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நாட்டுல சார்ந்தவங்க ஏதோ ஒண்ணுத்த அத செய்து கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க சொல்ற எந்த சாதனையுமே உங்க சார்ந்தது இல்ல. 120 வருடத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு இந்தியாவுல என்ன பொசிஷன்ல இருந்ததோ, அன்னிலிருந்து இன்னைக்கு 2 பகுதி மேல ஏறல, 4 பகுதி கீழ இறங்கல. வளர்ச்சி தானே. நான் இன்னொன்னு சொல்றேன் இல்லையா? ரூ. 100 வருவாய் இருந்ததுன்னா, ரூ. 4,000 வந்து எடப்பாடி ஐயா கடனா வாங்கினாரு. இன்னைக்கு ரூ. 200 வருவாயா உயர்ந்திருக்கு. நீங்க ரூ. 9 வாங்குறீங்க. நீங்க கடன் வாங்கினது தப்பில்ல. உங்களுக்கு அது உரிமை இருக்கு. கடன் வாங்குவது 4.5% கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதுக்கு நீங்க கடனுக்கு அடைக்கிறீங்களோ, விளம்பரமா குடுக்குறீங்களோ, எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த 100, 200 ஆனது உங்களாலயா? வருவாய் இரட்டிப்பானது உங்களாலயா? ஜிஎஸ்டியை நேர்மையா செயல்படுத்தினதுனால தானே. நீங்க இன்னும் கனிம வளத்தையோ, மணலையோ, சாராயத்தையோ உள்ள கொண்டே வரலையே. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி எனக்கு வருவாயில மட்டும் ஏறுமே. கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இத கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. பிஜேபியும் இதை வந்து 100, 200 ஆனதுக்கு காரணம் நான் தான்னு சொல்றதுக்கு துணிவா வரல. அதாவது மத்திய அரசு தான், ஜிஎஸ்டி தாங்கிறத சொல்றதுக்கு வரல. வேதனையா இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, இப்படின்னு ஒரு இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து முதல்வர் வந்து ஒரு செய்கையை காமிக்கிறாரு. இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சா? திமுக விட்டு. இல்லைங்க. அந்த விஜய் சம்பந்தமான ஒரு 5, 6 விஷயத்த காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போலான்னு காட்டியிருக்காங்க. அதில ஒண்ண தேர்ந்தெடுத்து தான் நீங்க இந்த ரேம்ப் வாக்லாம் சொல்ட்டீங்க. இந்த ரஞ்சிதமே இருக்கு இல்லையா? அத காட்டியிருப்பாங்க. அது இவரு எங்கேயோ ஒரு மைண்ட்ல போய் சேர்ந்துருச்சு. அது வேற ஏதோ ஒரு இடத்துல ரியாக்ஷனா வந்துருச்சு. இது சாதாரணமா நடக்கக்கூடியது தான். இப்போ உங்களுக்கு கல்யாண மாப்பிள்ளை வேடம் போடணும்னா ஒரு 5, 6 ட்ரெஸ் குடுப்பாங்க இல்லையா? அதில ஏதோ ஒண்ணத்த செலக்ட் பண்ணி நீங்க கல்யாண மாப்பிள்ளையா வர்றது, நான் வர்றது எல்லாம் நாசமா நடக்கிறது. அந்த 3வதுல ஒரே ஒரு இந்த இடத்துல ஒரு காலர் ரிப்பன் இருந்திருக்கும்ல. அது உங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டே இருந்திருக்கும். அத என்னைக்கோ ஒரு நாள் நீங்க பயன்படுத்துவீங்கல்ல. அப்படித்தான் நடந்தது. நான் என்ன சொல்றேன், மை முதலமைச்சருங்கிறது ரோல் மாடல் கிடையாது. முதலமைச்சர் இஸ் நாட் தி ரோல் மாடல் ஆஃப் இந்தியா ஆர் எனி கண்ட்ரி ஆர் எனி ஸ்டேட். முதலமைச்சர் இஸ் தி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் தி ஸ்டேட். அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணீங்கன்னு கேட்குறோம். வாய் கூசாம இத்தனை லட்சம் கோடி வந்தது, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு குடுத்தேன்னு பொய் சொல்றாங்க. சார் 1 ட்ரில்லியன் எக்கானமி வந்து நம்ம ஸ்டாலினுடைய கனவுங்கிறாங்க சார். இன்பநிதியோட கனவா கூட இருக்க முடியாது சார். 33 லட்சம் நம்மளுடைய வருமானம். 10% ஏறிச்சுன்னா 83 லட்சம் கோடியா மாறுறதுக்கு, ட்ரில்லியனா மாறுறதுக்கு, 1 ட்ரில்லியனா மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? ஸ்டாலின் கனவு கண்டுறாரு. ஆனா மோடி தடுக்கிறாருங்கிறாரு. 3ஆம் கிளாஸ் சேர்ற பையன் +2ல நான் வந்து +2க்கு நான் போவேன் அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. 9 வருஷம் ஆகும். அத எங்க ஹெட் மாஸ்டர் தடுக்கிறாருன்னா, அவரு என்ன பண்ணுவாரு? அவர் சைஸ்க்கு நீங்க இத்துணூண்டு தான் தெரியுறீங்க. 3ஆம் கிளாஸ் பையன். ட்ரில்லியன் எக்கானமில பொய் சொல்றாங்க. அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஏங்க நீங்க சொல்றது பொய்யுங்க. 33 லட்சம் கோடிங்கிறது அது கூட இந்த 11%ங்கிறது ஒரு குவார்ட்டருடைய ரிசல்ட் தான். ஒவ்வொரு குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் இல்ல. இருந்தாலும் நானும் ஒரு தமிழன் தானே. எனக்கும் சந்தோஷம் தானே. 105 நாடுக்கு 1 ட்ரில்லியன் சார் எக்கானமி 15% போட்டாலே வராதே சார். போட்டா எவ்வளோ வருடம் ஆகும்னு கேட்கிறேன். 2030க்குள்ள வருங்கிறாரு. இது குமாரசாமி ஐயா போட்ட கணக்க விட தப்பா இருக்கு. எனக்கு தேமுதிக பிரேமலதா அம்மா சொல்றத விட தப்பா இருக்கு. தேமுதிக இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அவங்க சொல்றாங்க. 2011க்கு பிறகு தேமுதிக இருந்த எந்த கூட்டணியும் ஜெயிக்கல. ஆனா அவங்க சொல்றாங்க 14, 19, 21, 24 ஜெயிக்கல சொல்றாங்க. பொய்களை சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்கோம். மறுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. சார் இந்த நிகழ்ச்சியோட கடைசி கேள்வி. எடப்பாடி ரேஸ்ல இருக்காரா இல்லையா? ரேஸ்ல அவர் இல்லாம எங்க இருக்காரு? ஹி இஸ் டெஃபினெட்லி இன் தி ரேஸ். ஒரு சாதாரணமான ஒரு பொசிஷன்ல இருந்து அதிமுகலயோ, பிஜேபிலயோ மட்டும்தான் அந்த உயர்நிலைக்கு வர முடியும். அப்படித்தான் வந்தாரு. செங்கோட்டையன் அன்னைக்கு முதலமைச்சர் பதவி ஏத்திருந்தா எடப்பாடி ஐயா கூட நின்றுப்பாரு. செங்கோட்டையன் ஏத்துக்கல. அவருக்கு வேற பிரச்சனை இருந்தது.
ஈவினிங்ல எங்கேயாவது போ வேண்டியிருந்தது. அதனால அவர் எடுத்துக்கல. எடப்பாடிக்கு வந்தது. இப்ப எனக்கு லாட்டரி சீட் அடிச்சதுன்னா, நான் வந்து காஸ்மோபாலிட்டன் கிளப்புக்கு போக்கூடாதா? லாட்டரி சீட் எனக்கு அடிச்சது நான் சீட் வாங்கினதுனால தானே. நீங்க தொலைச்சதுனால இல்லையே. அப்ப ஹி ஹஸ் கம் அப் இன் த ரைட் வே. ஆனா அவர ட்ரிவிலைஸ் பண்ணி, அசிங்கப்படுத்தி, முடிஞ்ச அளவுக்கு துரோகிங்கிற கதைகள் எல்லாம் சொல்லி, இப்ப நான் இத பேசுறேன்ல, 4 பேர் கமெண்ட்ல போடுவான். எடப்பாடிக்கு முட்டு குடுக்குறியான்னுவான். யாருக்கு முட்டு குடுக்க முடியும்? குடுத்தா நடக்க தெரிஞ்சவனுக்கு தான் குடுக்க முடியும். குடுத்தாலும் குந்தி உட்கார்ந்துக்கிறவனுக்கிட்ட போய் நான் என்னத்த முட்டு குடுக்குறது? ஸோ தொடர்ந்து நாம சொல்றோம். அதிமுக அப்படிங்கிறது வந்து நீங்க பிஜேபியிலேருந்து ட்ரிவிலைஸ் பண்ணாலும் முட்டாள்தனம். திமுகலேருந்து அத அசிங்கப்படுத்தணும்னு நெனச்சாலும் முட்டாள்தனம். ஏன்னா தமிழ்நாட்டுல அதிகமா ஆண்ட கட்சி அதிமுக தான். எல்லா விதத்திலயும் உங்களுக்கும் பிஜேபிக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் முரண்பாடு இருக்கு. கொஞ்சம் கம்மி முரண்பாடுனா காங்கிரஸுக்கு தான். பச்சையா சொல்றதா இருந்தா. பிஜேபி சொல்ற திட்டத்திலிருந்து கொஞ்சம் தான் காங்கிரஸ் வேறுபடும். இவ்வளோ வேறுபடும் திராவிட கட்சிகள். பட் ஸ்டில் நீங்க ட்ரிவிலைஸ் பண்ணாதீங்க. டேக் ஹிம் சீரியஸ்லி. அவரால பண்ண ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு பொதுக்குழு உறுப்பினர், ஒரு செயற்குழு உறுப்பினர உங்களால கடத்த முடியல. அப்ப அவன் கொம்பனா தானே இருக்கணும். இத்தன பணத்த வச்சுக்கிட்டு, இத்தன அருவாள வச்சுக்கிட்டு, இத்தன வெட்டுறவன வச்சுக்கிட்டு திமுகவால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப அவன் கொம்பனா தானே இருக்கணும். பாப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச்.